தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிச்சுட்டு அதுக்கு அடுத்து நான் அந்த அதிகாரத்திலிருந்தே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 27 இன்னும் ஒரு தரம் 26ல இருந்து வாசிக்கிறேன். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படுவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அருமையான சகோதரர்களே, நான் இந்த வார்த்தையில தியானிக்கிறதுக்கு காரணம், சமீபத்துல நம்ம ஸ்ரீலங்கால கொழும்புல உள்ள பிரதர் ரிசாந்த் ஒரு 1 minute மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தார். சாக்னுடைய 2 வருடங்களுக்கு முன்னாடி அவர் எங்கேயோ ஒரு மீட்டிங்ல ஷேர் பண்ண ஒரு செய்தியில ஒரு நிமிஷம் அதுல என்ன சொல்லுவார்னா, நான் பூமியை அசைய பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். பூமியில் உள்ளதான ராஜ்யங்கள், நாடுகள் எல்லாவற்றையுமே தேவன் அசைய பண்ணுவார். அதனுடைய காரியம் என்னன்னாக்கும் இன்னைக்கு நடக்கிறத அவர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். நாடுகள்ல கொந்தளிப்பு உண்டாகும், அரசாங்கங்கள் அசைக்கப்படும், பணத்தினுடைய மதிப்புகள் அசைக்கப்படும். இப்படி எல்லாம் ஒரு சின்ன செய்தி. அதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது எவ்வளவு தீர்க்க தரிசனமாய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் இப்படி சகோதரர் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார்னு நினைச்சேன். ஒவ்வொரு நாடுகளும் சாம்ராஜ்யங்களும் அசைக்கப்படுகிறது. இலங்கையில அவர்களுடைய பணத்தினுடைய மதிப்பு மிகவும் குறைந்து விட்டபடினால அந்த ஓல் கண்ட்ரியே இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் ஸ்திரத்தன்மைகள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், பொருள்களுடைய மதிப்பு ரொம்ப, அதாவது விலை அதிகமாயிடுச்சு. ஜனங்களுடைய வருமானம் அல்லது சம்பளம் கூடவே இல்லை. அதே சம்பளம் தான் வாங்குறாங்க, ஆனா விலைவாசி அப்படியே 2 மடங்கு ஆயிடுச்சு. டீசல், பெட்ரோல்லாம் ஒரே நாள்ல அப்படியே கிட்டத்தட்ட 80 ரூபா அளவுக்கு கூட்டிட்டாங்க. அப்ப பாருங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆல் ஆஃப் அ சடன் அதே மாதிரிதான் இந்தியாவுல அந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த சமயத்துல எல்லா இடங்கள்லயும் ரொம்ப கஷ்டம். பணம் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. 100 ரூபா தாள், இது 1000 ரூபா தாள், 500 ரூபா தாள் சல்லடைன்னு கொண்டு வந்த நேரம். அதே மாதிரிக்கு இப்ப ஆப்கானிஸ்தான்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு அங்கே தாலிபானுடைய ஆட்சி அமலாகி இருக்கிறது. 6வது வசனத்துல பாருங்க, 24 மத்தேயு 6ல இருந்து, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் தி பிகினிங் ஆஃப் பர்த் பேங்க். அப்படின்னா ஒரு பிள்ளை பெறக்கூடியதான ஒரு ஸ்திரீ எப்படி அந்த பிரசவ வேதனை வருவதற்கு முன்பாக சின்ன சின்ன வலி வரும்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் சூட்டு வலியும்பாங்க. அதாவது அந்த மெயின் அந்த பிரசவ வேதனை பிள்ளை பெறுவதற்கு முன்பாக சின்ன சின்ன வழிகள் ஏற்பட்டு இதுவும். அதே மாதிரிதான் இந்த யுத்தங்களை பற்றியதான செய்திகள் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவைகள் 8வது வசனம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அருமையானவர்களே, இப்படி எல்லாம் காரியங்கள் நடக்கும் பொழுது ஒரு காரியத்தை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். என்னன்னா, அடுத்து அந்த பிரசவ வேதனை வரப்போகிறது. அதுதான் இது ஆரம்பம். அடுத்து மெயின் வரப்போகுது. அப்ப நமக்கு அதுக்கு கட்டியும் கூறுவது போல, முன்னக்கூடியே நம்ம எச்சரிக்கிறது போல இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
இலங்கை தேசத்துல பணத்தினுடைய மதிப்பு அப்படியே, இப்ப சில வருடங்களுக்கு முன்பாக இந்திய பணம் 100 ரூபாய்னா இலங்கை பணம் 250 ரூபாய், அப்படியே டபுள், இல்ல 2.5 மடங்கு. ஆனா இன்றைக்கு இந்திய பணம் 100 ரூபாய்னா இலங்கை பணம் 470 ரூபாய், 500 ரூபாய். பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே. அப்ப சம்பளம் வாங்குறவங்களுடைய சம்பளம் அதே சம்பளம் தான் வாங்குறாங்க. ஆனா பொருள்களுடைய விலை அப்படியே டபுள் ஆயிடுச்சு. மணி வேல்யூ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன கூறுகிறது என்று சொன்னால், தேவன் இந்த பூமியை அசைக்கிறார். பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் அசைக்கப்படும், வானத்தையும் பூமியையும் அசைப்பேன் என்று சொல்லுகிறார். சோ இந்த பகுதியில் உள்ள ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்வதற்காக சில விஷயங்களை நாம் அறிவுபூர்வமாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும், சில விஷயங்களை ஆவிக்குரிய ரீதியிலும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனபடினால நான் இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 18 22 வரைக்கும் சீனாய் மலையை பற்றி ஒரு ஒப்புவமையாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 22 24 வரைக்கும் அடுத்து ஜயோன், மவுண்ட் சயோன், அதாவது சியோன் மலையை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரெண்டும் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இதை குறித்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த சீனாய் மலையை குறித்து, அது அரபி தேசத்தில் இருக்கிறது என்று எழுதுகிறார். ஜயோன், அதாவது சியோன் மலை, அது எருசலேம். அருமையானவர்களே, இந்த காரியத்திலிருந்து இந்த நிருபத்தில் உள்ள சில பகுதிகளை நான் வாசித்து உங்களோடு கூட நாம் தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பாருங்க, அந்த 18 22 வரைக்கும் ஒரு மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You are not come to a mountain that can be touched and a blazing fire and to darkness and gloom and whirlwind. அதாவது ஒரு மலை, சீனாய் மலை. அதற்கு ஓரேப் மலை என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஓரேப் மலை என்றாலும் சீனாய் மலை என்றாலும் ஒன்றுதான். அங்கேதான் மோசேக்கு தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த மலையில தான் தேவன் மோசேயினோடு பேசினார். இன்றைக்கு அந்த மலை இஸ்ரேல் தேசத்திலும் இல்லை, எகிப்து தேசத்திலும் இல்லை. ஒருவேளை அது அரபி தேசத்தில் இருக்கிறதா அல்லது சீனாய் தீபகற்பம் பெனின்சுலா அங்க இருக்குதா அப்படின்னு நிச்சயம் இல்லை. அந்த மாதிரி அந்த காலத்துல அது அரபி தேசத்தில் இருந்த மலை. அது அந்த சீனாய் மலையில தான் மோசேக்கு தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த காட்சியை குறித்து நாம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அது எப்படி இருந்தது அப்படின்னா, அது இங்கேயே இந்த இதுலயே நம்ம வாசிக்கிறோம். அந்த மலை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் 18 வாசிக்கிறேன். அன்றையும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையிடத்திற்கும், அதாவது சீனாய் மலையினுடைய நிலம் அன்னைக்கு மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும், எக்கால முழக்கத்தினிடத்திற்கும், வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அடுத்து வாசிக்கிறோம். இது சியோன் மலை அல்ல, இது சீனாய் மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த சீனாய் மலையில மோசே அந்த கட்டளையை கொடுத்தது பழைய உடன்படிக்கையினுடைய காரியம். பழைய உடன்படிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஜனங்கள் பயந்தார்கள். அந்த சீனாய் மலைய அடிவாரத்தை கூட தொடக்கூடாது, ஒரு மிருகம் தொட்டால் கூட அது கொல்லப்பட வேண்டும். அக்கினி, புகைக்காடு, எக்கால சத்தம், தேவன் அதுல பேசும் பொழுது மோசையே பயந்தார். ஜனங்கள் சொன்னார்கள், ஐயோ நீங்க எங்களோடு பேசுங்க, தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்க செத்து போயிடும் சொன்னார். அந்த அளவுக்கு பயந்து நடுங்கினார்கள். அதுதான் ஏனென்றால் அந்த நெருங்கி வருகிறவர்கள், அவர்கள் சில சுத்திகரிப்பு முறைமைகள் அவர்களுக்கு உண்டு. அதெல்லாம் அவர்கள் சுத்திகரித்து கொண்டால் தான், இல்லாவிட்டால் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். அந்த அளவுக்கு அவர்கள் பாவத்தை குறித்ததான ஒரு பயத்தோடு கூட, தேவனை தூரத்து நின்று பார்க்கக்கூடிய அளவிற்கு, அதுவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற பயத்தோடு கூட நெருங்க வேண்டியிருந்தது. இதுதான் பழைய ஏற்பாடு, அதற்கு அடையாளம். புதிய ஏற்பாடை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னாக்கும், மவுண்ட் சயோன் அல்லது ஒரு மொழிபெயர்ப்புல சியோன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மவுண்ட் சயோன்ங்கிறது என்னன்னாக்கும், எருசலேமில் உள்ளதான ஒரு சிறு குன்று. இட்ஸ் எ ஹில்ஸா, ஒரு ஹில்ஸா. அந்த குன்றுக்கு தான் மவுண்ட் சியோன் பேரு. ஆனால்
அந்த மவுண்ட் சியோங்கிற வார்த்தையை வந்து எருசலேம் பட்டணத்திற்கும் சரி, அல்லது சில இடங்கள்ல இஸ்ரேல் தேசத்திற்கே அது ஒரு ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மவுண்ட் சியோன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ பிளேஸ், அல்லது இட் இஸ் எ சிட்டி, இட் இஸ் அ மவுண்டைன், இட் இஸ் அ ஹில்ஸ், எது வேணாலும் சொல்லலாம். ஆனா மவுண்ட் சியோன் அப்படின்னா அந்த குன்றுகளைத்தான் அது குறிக்கிறது, சியோன் குன்றுகள். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், அடுத்து பாருங்க, நீங்களோ 22ஆம் வசனத்திலிருந்து சியோன் மலையினிடத்திற்கும் ஒன்று, அதுக்கு வந்து இன்னும் விளக்கமாக சொல்கிறார். சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேர் ஆனவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவனிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அந்த டென்ஸை கவனிங்க. யூ ஹவ் ஆல்ரெடி கம், அதான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அதுக்கு அடுத்து என்ன எழுதுறாருன்னா, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எப்பொழுது அசைய பண்ணிற்று? அந்த சீனாய் மலையில மோசேக்கு வார்த்தையை அல்லது நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பொழுதுதான் அங்கே ஒரு அசைவு உண்டாயிற்று. அதை குறித்து விட்டு இன்னும் ஒரு முறை நான் அசைய பண்ணுவேன், பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் சேர்த்து அசைய பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த பூமியில் உள்ள எல்லாம், படைக்கப்பட்ட எல்லாமே அசைக்கப்பட போகிறது. நீங்கள் எப்படிப்பட்டதான ராஜ்யத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்க எழுதியிருக்கு பாருங்க 24, வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஏற்கனவே அடைந்தாயிற்று என்று சொல்கிறார். அப்ப இந்த சியோன் மலையானது புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால, நாமளும் பரிசுத்தவான்கள் அல்ல, நம்முடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனபடினால இந்த சியோன் மலைக்கு நம்ம போகும் பொழுது இப்பொழுது உற்சாகமா போகிறோம். அங்கே நமக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. கம், வாருங்கள் என்ற ஒரு வரவேற்போடு கூட போயிடும். அங்க வந்து எப்படின்னா, மலையை தொடக்கூடாது, நெருங்கி வரக்கூடாது. த்ரெட் ஆஃப் பனிஷ்மெண்ட், தண்டனைக்குரியதான அச்சுறுத்தல். அப்ப அங்க வந்து ஜனங்கள் வந்து பயத்தோட வாழ்ந்தார். இங்க வந்து சந்தோஷமாய் வாழ்கிறார். சியோன் மலை என்பது பரிசுத்தவான்கள், தேவனுடைய சபை, தேவனுடைய பரிசுத்தவான்கள், ஆவிக்குரியவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் எல்லாரும் கூடி வரக்கூடியதான இடம். அது மகிழ்ச்சியான அனுபவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, 2 மலைகளை வைத்து அது 2 ஞான அர்த்தங்களை கொடுத்து, இந்த 2 மலைகளும் 2 விதமான உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு ஒப்புவமையாக இருக்கிறதை காண்பித்து, அந்த சீனாய் மலை நெருங்கினவர்கள் பயத்தோடு பார்த்தார். இப்ப நீங்களோ அசைக்கப்படாத ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த ராஜ்யம் அசைக்கப்படக்கூடிய ராஜ்யம், இந்த ராஜ்யம் அசைக்கப்படாத ராஜ்யம். பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம் பூமிக்குரியது, புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் ஆவிக்குரியது, அது நித்தியத்துக்குரியது. இப்ப அசைக்கப்படாத ராஜ்யம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியிலே அசைக்கப்படாத ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறதானா? இல்ல. எல்லா வானம் பூமி எல்லாத்தையுமே நான் அசைச்சிருவேங்கிறார். அப்ப இங்க அசைக்கப்படாத ராஜ்யம் என்று எதை சொல்லி இருக்கிறது என்றால், அது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துல நாம் இப்பொழுதுதான் நுழைந்து விட்டோம். அதற்கு என்ன அடையாளம்? சொல்லுவாரு, புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, புதிய ஏற்பாட்டினுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையில் இன்னும் பழைய ஏற்பாட்டின்படி ஆசீர்வாதத்தையும் காரியங்களையும் செய்கிறவர்கள். அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ள அவங்க நுழையவே இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, have you entered really the unshakable kingdom of God?
அசைக்கப்படாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து விட்டீர்னு வேதம் சொல்லுகிறதே, அதுக்குள்ள நான் உண்மையிலே வந்து விட்டோமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைக்கப்பட போகிறதான எல்லா கிரியேட்டட் பீயிங்ஸ் வில் பி ஷேக்கன். இப்ப வந்து அப்பப்ப கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருக்கு, ராஜ்யங்கள் ஷேக் ஆகிட்டு இருக்கு, பண மதிப்பு, கொள்ளை நோய், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. மனிதர்களுடைய ஸ்ட்ரென்த், ஹெல்த், வெல்த் எல்லாமே ஷேக் ஆகுது. பாருங்க, இப்ப பண மதிப்பு திடீர்னு இறங்கிருச்சு அப்படின்னா அவங்களுடைய பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா இட் இஸ் ஷேக்கன். ஒருத்தர் சொன்னாரு, நான் ரிட்டையர் ஆகி என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் டெபாசிட் பண்ணேன், அப்ப எனக்கு வந்து 9,600 ரூபாய் எனக்கு மாசம் வட்டி கிடைத்தது. இப்ப சில வருடங்களுக்கு பின்னாடி இப்பொழுது 4,000 ரூபாய் தான் இப்ப எனக்கு வட்டி கிடைக்குதுன்னு சொல்றாரு. அதுல பாதி ஆயிடுச்சு. அப்ப ரிட்டையர் ஆனவங்க வந்து இதோ எனக்கு வந்த தொகையெல்லாம் நான் வந்து பேங்க்ல போட்டேன், இதுல இருந்து வரக்கூடிய வட்டி வச்சு நான் வந்து மாசம் சமாளிச்சுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இட் இஸ் நவ் சேக்கன். அது இப்பொழுது அசைக்கப்படுகிறது. ஏன்னா வெறும் பாதி ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப அவங்க முதல்ல ஒரு கற்பனையில இருந்திருப்பாங்க, நம்ம இவ்வளவு சம்பாதிச்சிட்டோம், இதை பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா அல்லது இந்த ரிட்டர்ன் வரக்கூடிய ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிட்டோம்னாக்கும் நம்ம வந்து அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும், பீஸ்ஃபுல்லா நம்மளுடைய ரிட்டையர்ட் லைஃபை கடத்திடலாம்னு நினைப்பாங்க. இப்ப அது முடியாது. அப்ப பணத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவருடைய வாழ்க்கை இப்பொழுது அசைக்கப்படுகிறது, அவருடைய நம்பிக்கை அசைக்கப்படுகிறது. அப்ப அவருடைய சமாதானம், அவர்களுடைய இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அவர்கள் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தவர். நம்ம ஸ்ட்ரென்த், ஹியூமன் ஸ்ட்ரென்த் அல்லது ஹெல்த், இது மேல நாம வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு பூமி அதிர்ச்சி வரும் பொழுது கட்டடங்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகி விடுகிறது. அல்லது ஒரு வெள்ளம் வரும் பொழுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 2 விதமான கட்டடங்களை குறித்து சொன்னார். ஒண்ணு கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் விட்டு கட்டப்பட்டதான ஒரு கட்டடம், இன்னொன்று வந்து இன்னொரு வீடு வந்து மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதான ஒரு வீடு. இந்த 2 வீட்டுக்கு மேலையுமே வெள்ளம், பெருங்காற்று, மழை இதெல்லாம் வந்து மோதும் பொழுது அந்த சரியான அஸ்திபாரம் இல்லாத அல்லது மழையின் மேல், கண்மழையின் மேல் அஸ்திபாரம் போடப்படாத வீடெல்லாம் கண்டிப்பாக இடிந்து விடும். அப்ப கண்மழையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு நிலைத்திருக்கும். அதே காற்று, அதே வெள்ளம், அதே புயல், அதே மழை. ஆனால் 2 வீடும் ஒரே மாதிரிதான் இருந்தது முதல்ல பார்க்கையில. ஆனால் இந்த காற்றும் பெருமழையும் வெள்ளமும் வந்த பொழுதுதான் தெரிகிறது 2 வீடும் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. எப்படி இப்ப இந்த வீடு மட்டும் இடிந்து விழுந்துருச்சு, இன்னொரு வீடு மட்டும் இடிந்து விழுகலைன்னா? கண்ணுக்கு தெரியாத அந்த பூமிக்கு அடியில மறைந்திருக்கிறதான ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம், அது எதன் மேல் இருக்கிறது என்பது வெளியில பார்க்க தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய இருதயத்துல நாம வந்து இப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவனுடைய வார்த்தை அசையாததுன்னு வாசிக்கிறோம், மாறாதது. தேவனுடைய கிருபை மாறாது, தேவனுடைய அன்பு மாறாது, தேவனுடைய இரக்கம் மாறாது. நான் வசனத்தை காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மாறாதவர். அந்த கண்மலையாகி இயேசுவின் மேல நம்முடைய நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் சொத்து போகலாம், சுகம் போகலாம், பணம் மதிப்பு இழக்கலாம், அல்லது கொள்ளை நோய் வரலாம், நம்முடைய சுகத்துக்கு, நம்முடைய பலத்துக்கு, அல்லது நம்முடைய மற்ற விதமான ஸ்ட்ரென்த், ஹெல்த், வெல்த், அல்லது பீப்புள்ஸ், ஜனங்கள் நமக்கு வந்து சாதகமா இருக்கிறவங்க நமக்கு பாதகமாக மாற முடியும். இப்ப பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நான் பெரியவனான பின்னாடி என்னுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு பொறுப்படுத்திக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பிள்ளைகள் பெரிய வாங்கி எங்கேயோ போயிடுறாங்க, அல்லது பெற்றோர்களை கவனிக்காம போயிடுறாங்க, அல்லது அவங்க எல்லாமே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவனுடைய பலத்தினால நிற்கிறவங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாம இருக்கும். அவங்களுடைய சமாதானம், அவங்களுடைய இளைப்பாறுதலான வாழ்க்கை, அவருடைய சந்தோஷம் அது அசைக்கப்படவே படாது. ஆனா அவருடைய பிள்ளைகள் மேல, அல்லது வருமானத்தின் மேல, அல்லது பென்ஷன் மேல, அல்லது சொத்தின் மேல, அல்லது தங்களுக்கு இருக்கிற மனுஷிய ஸ்ட்ரென்த், சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு உடம்புல தெம்ப கொடுத்திருக்காரு கடவுளை, நான் நல்லா உழைச்சு பிழைச்சுக்குவேன். அந்த தெம்ப கை வைக்கும் போது அவருடைய இருதயம் தோண்டு போய் விடுகிறது. மனக்கவலை, மன அழுத்தம். நான் இனி என்ன செய்வேன்? நான் உடம்புல தெம்பு இருக்கு, பிழைச்சுக்கிறவேன்னு நினைச்சேன், இப்ப எனக்கு வந்து உடம்பு தெம்பு போச்சே, ஒரு விபத்துல அல்லது ஒரு வியாதியில நான் பலகீனமாகி விட்டேனே. நான் பார்த்திருக்கேன், சிலர் வந்து நல்ல உடல் தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து நல்லா வேலை செய்வாங்க. ஆனா சில காலத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கன் குனியா அல்லது வந்து
கொரோனா இப்படி ஏதோ ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து அவங்க வந்து பலகீனம் ஆயிடுறாங்க. ஆல் ஆஃப் சடன் நல்லா இருந்தவங்க, போன வருஷம் நல்லா வேலை செஞ்சவங்க, அவங்க கோடாலி பிடிச்சு ஓட்டுவாங்க, மண்வெட்டி பிடிச்சு ஓட்டுவாங்க, கடினமான வேலைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு அவங்களால அப்படி செய்ய முடியல. காரணம் என்னன்னாக்கும் அவங்களுடைய உடல் பலன் போயிடுச்சு. அப்ப உடம்புல உள்ள பலன் போகும் பொழுது அவங்க அப்படியே நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிடுறாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? மனிதர்களை நம்பி இருக்கிறாங்க, அவர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. சமயத்துல அந்த மனிதர்கள் தூரமா போயிடுறாங்க. இப்ப மனிதர்களை பலனாக கொண்ட மனிதர்களுடைய நம்பிக்கையும் அசைக்கப்படுகிறது. இப்படிதான் நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படும் பொழுது, இதெல்லாம் வெளியில வந்து அசைக்கப்படக்கூடிய அசைவு அல்ல. பூமி அதிர்ச்சியினால கட்டடங்கள் அசைக்கப்படுவது அது போன்ற அசைவுகள் அல்ல. இதெல்லாம் நம்முடைய மனதின் நம்பிக்கையை அசைக்கக்கூடிய பகுதிகள். இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அல்லது சியோன் பர்வதத்தை சேர்ந்தவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இப்பொழுது அசைவில்லாத ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. அதனால உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், நிச்சயமா உங்களுடைய சந்தோஷம் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கறதா இங்க உள்ள வாக்கு தத்துவம். இப்ப கேள்வி என்னன்னா, அதை நம்ம அடைஞ்சிட்டோமா? இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது? அதுதான் கேள்வி. அசைக்கப்படாதவர்களின் மேல் இருக்கிறதா, அசைக்கப்படுகிறதின் மேல் இருக்கிறதா? அசைக்கப்படக்கூடியதான நிலம் அல்லது பணம் அல்லது நம்முடைய சரீர பலன் அல்லது நமக்கு இருக்கிறதான மனித செல்வாக்கு இதன் மேல இருந்துச்சுன்னா நிச்சயமா தேவன் அது எல்லாத்தையுமே அசைச்சிருவார். சில நாடுகள்ல இருக்கிறவங்க, நான் நல்ல நாட்டுல இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் கிடையாது, ஐ ஆம் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல பூமி அதிர்ச்சியோ அல்லது கொள்ளை நோயோ, அது என்ன நல்ல நாட்டுல இருந்தா வராதுன்னு சொல்ல முடியுமா? எந்த நாட்டுக்கு இப்ப கொள்ளை நோய் வரல? எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சு. அப்ப ஒரு பூமி அதிர்ச்சி வருது, அது எந்த நாட்டுக்கு வரும் எந்த நாட்டுக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா? எங்க வேணாலும் வரலாம். ஆக தேவன் வந்து ஏதோ ஒரு விதத்துல அதை அசைக்கும் பொழுது, இதுதான் என்னுடைய பாதுகாப்பு, ஐ ஆம் செக்யூர்டு, நான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு தேசத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை அசைக்கப்படுகிறது. அப்ப தேவன் வந்து நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிறதா, அல்லது நம்முடைய மாம்சமானதை குயபலமாகி கொண்டு இருக்கிறோமா என்பதை தேவன் நமக்கு ஒரு சோதனையின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். அப்ப அசைக்கிறதனுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நம்பிக்கை அழிந்து போகிறதான படைப்புகளின் மேல், நாட் ஆன் கிரியேஷன்ஸ் பட் ஆன் த கிரியேட்டர் ஹிம்செல்ஃப். படைப்பாளியின் மேல் தான் உங்க நம்பிக்கை இருக்கணுமே ஒழிய நீங்க படைப்பு பொருள் மேல் வைத்திருக்க கூடாது. இப்ப உங்க நம்பிக்கை எங்கே இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருவருக்கும் காட்டுவதற்காகவே தேவன் அசைக்கிறார். அது அசையும் பொழுதுதான் தெரியுது, ஆகா என்னுடைய நம்பிக்கை இதன் மேலதானே இருந்திருக்கிறது.